எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு வில்லிவாக்கத்தில ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. யாரோ சில பேர் வந்து கண்ணாடி பாட்டில்கள தூக்கி பொதுமக்கள் மேல, அங்க அமர்ந்திருந்த பொதுமக்கள் மேல வீசியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது உண்மையா பொய்யான்றது காவல்துறை ஆய்வு செஞ்சு அது இது பண்ணா தான் தெரியும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ நேத்தோ முந்தாநேத்தோ வந்து இவரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அதில என்னடான்னா, கொளத்தூர்ல வந்து ஏதோ சதித்திட்டம் நடக்கிற மாரி இருக்குது. கூட்டம் ஹெவி, பஸ்ஸுங்க எல்லாம் உள்ள வருது ஆட்டோமேட்டிக்கா. ஒரு பையன் என்னடான்னா, ஆ ஃபுல்லா இங்க பாருங்க பஸ் டிப்போவே இங்க தான் இருக்கு ஃபுல்லா அப்படின்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ பஸ் வந்து நிக்குது. எதனால? பார்த்தா விஜய் பிரச்சார வேன்ல வராரு. பஸ் உள்ள போகுது. அந்த இடுக்குல நெறைய பொதுமக்கள் இருக்காங்க. ஏங்க என்னங்க நீங்க? எனக்கு வந்து தாவேக்கா அவங்க கட்சி அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். பொதுமக்கள் மேல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த உளவுத்துறை இவங்கலாம் வந்து என்னத்த கண்காணிச்சீங்க? ம். என் ஃப்ரெண்டோ, என் சொந்தக்காரனோ யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல சரி ஏதோ ஒரு ஆக்டர் வராரு அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு போய் பார்க்கலான்னு போறாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பஸ்ஸுங்கள உள்ள விடும்போது அந்த இடுக்குல எத்தன பேர் நின்னுட்டு இருந்தாங்க? ஒருத்தர் உள்ள மாட்டி செத்து இருந்தாருன்னா என்னவா ஆகியிருக்கும்? ஈஸியா ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க. மீடியாக்காரங்க எல்லாம் சொல்ருவீங்க. ஓ! விஜய் பிரச்சாரத்தில வந்து ஒருத்தர் பஸ்ஸுக்கு அடியில மாட்டி இறந்துட்டாரு. விஜய் தான் காரணம். விஜய் மேல வழக்கு பதிவு அப்படின்ற விஷயத்த நீங்க ஊதி பெருசாக்கி விட்டுருவீங்க. நான் அன்னைக்கு டாபிக் நியூஸ் அதுவாகிடும். கரூர்ல நடந்த மாதிரி. ஆனா போறது ஒரு உயிர்லங்க. ஆ? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு உளவுத்துறை என்ன பதில் சொல்ல போறாங்க? எனக்கு ஒரே ஒரு இதுதான். அங்க நடந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு வில்லிவாக்கத்தில ஆதவ அர்ஜுனா பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அதில வந்து கண்ணாடி பாட்டில்ல எடுத்து அடிச்சிருக்காங்க. என் நாடு எங்கங்க போது? ம். இல்ல எனக்கு புரியல எனக்கு. ஒருத்தர் மட்டும் தான் அப்படின்லாம் இருக்க தயவு செஞ்சு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மக்கள் வேரோட புடுங்கி எறிஞ்சிருவாங்க. அது ஒரு விதமான மக்களுக்கு வந்து ஒரு மென்டல் தாங்க முடியாம என்னடா பண்றாங்களேன்ட்டு மக்களே தன்னெழுச்சியா உருவாகி பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. தயவு செஞ்சு அந்த அளவுக்கு கொண்டு போகாதீங்க. ஏன்னா, இன்னும் எனக்கு திமுக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? திமுகல எனக்கு கட்சி எனக்கு உண்மையாவே கலைஞர் அவர் இருக்கும்போதுலேருந்து அப்புறம் ஸ்டாலின் அவரு நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இல்லன்னு நான் சொல்ல வரல. அதில சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்குது. ஆனா அது உங்க கட்சிய திருப்பி நீங்க காப்பாத்திக்கணுன்றதுக்காக மக்கள நீங்க இன்னும் அணுகுங்க. அணுகி அவங்க பிரச்சனை என்னன்றத சால்வ் பண்ணுங்க. அடுத்த கட்சி வந்து பொதுக்கூட்டமோ, பிரச்சாரமோ நடத்துறாங்கன்னா வழி விடுங்க. அப்படி வழி விட்டா தான் மக்கள் வந்து நீங்க எது பண்ணாலும் பரவாயில்லப்பா அவங்க ஏன்னா க க ஸ்டாலின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர பத்தி எதுவும் பேசுறதில்ல. விஜய் தான் ஸ்டாலின பத்தி அவரு சார பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்டாலின் சார் வந்து விஜய் அவர்கள பத்தி ஒரு வார்த்தை வாய் தொறக்க மாட்றாரு. கண்டுக்கல அவர. அப்படி இருக்கிற பட்சத்தில, நீங்க அவரு பர்மிஷன் வரும்போது நீங்க தலையிட்டு நேரடியா ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க நீங்க. ஏங்க நீங்க பொறுப்பா என்ன சொல்லியிருக்கணும்னா, எதுக்குங்க அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாரி இது பண்றீங்க? வழி விடுங்க. அவங்க நடத்திட்டு போட்டும். பரவாயில்ல என்னதான் ஆகுது? பரவால்ல. என் மக்கள் வந்து என் மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பிரச்சனை இல்லாம அவ்வளோ கிளியரா நடக்கணும். ஏங்க உங்க தொகுதி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க திரு ஸ்டாலின் சார் அவர்களே. உங்க தொகுதி மக்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க அவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றீங்க. அந்த கொளத்தூர்ல நெறைய பப்ளிக்கா வந்து நான் வெளிப்படையா அந்த இடத்துலயும் நான் போய் பார்த்துருக்கேன். பெரியார் பஸ் ஸ்டாண்டு அந்த மாரி நெறைய சில விஷயம் அங்க நல்ல ரோட்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நீங்க, உங்க தொகுதி மக்கள வேற ஒரு கட்சிக்காரர் சந்திக்க வரும்போது, அந்த இடத்துல அதாவது எப்படின்னா, இந்த வியாசார்பாடி, எம்கேபி நகர் அந்த சைட்ல நீங்க குடுத்த அந்த பாதுகாப்ப விட 10 மடங்கு பாதுகாப்பு நீங்க உங்க தொகுதியில குடுத்துருக்கணும். உங்க மக்களுக்கு நீங்க குடுக்கணும். நீங்க விஜய்க்கு குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவருக்கு அவங்க டீம் பார்த்துப்பாங்க. நீங்க உங்க மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு குடுக்கணும். அத விட்டுட்டு ஏதேதோ பிரச்சனை பண்ணி, எதுக்கு இதெல்லாம்? என்னன்னா, நீங்க பண்றது வந்து மக்களோட அனுதாபம் வந்து அப்படியே டைரக்ட்டா விஜய்க்கு போயிடும். அவருக்கு கண்டிப்பா போயிடுங்க.
அவர் வளர்த்து விட்டதே ஸ்டாலின் அவர்களோ, திமுக அரசாங்கமோ, அதிகாரிகளும் தான். என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் அவர்கள் வளர்ந்ததுக்கு காரணமும் இவங்க தான். சரிங்களா? நீங்களே அவங்கள வளர்த்து விடுறீங்க. நீங்களே அவங்களுக்கு முட்டுக்கடை போடுறீங்க. பர்மிஷன் கொடுக்க மாட்றீங்க. சரிங்களா? இப்படிலாம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக அவர் சிஎம் ஆயிட்டு போயிடுவார் அவரு. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்னென்னா, யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு போகணும். வில்லிவாக்கத்தில் கரெக்டாக க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. ஒரு ட்ரோன் கேமரா. மாடி மேலே யாரோ வந்து ஒரு சில பேர் இருக்கிற மாதிரியோ, அவங்க வந்து ஏதோ பாட்டில் தூக்கி அடித்த மாதிரியே காட்டுறாங்க. அது உண்மையாக பொய்யே தெரியல. போலீஸ் தெரியும். சரிங்களா? அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் அப்படி ஒரு விஷயம் வந்த உடனே நியூஸ் மீடியாக்கள் என்ன பண்ணீங்க? இது அந்த கூட்டத்தில் வந்து யாராவது அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து யாராவது எதனா ஆகிடுந்ததுன்னா, ஐயோ அவங்க வந்துட்டாங்க, இவர் தான் கொன்னுட்டாரு, அவங்க தான் கொன்னுட்டாங்க, இவங்க தான் காரணம், அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க, அவங்கள உள்ள தள்ளுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி மீடியா ஒரு வாரத்துக்கு வச்சு அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க இன்றைக்கி வேறு யாரோ ஒரு குண்டர்கள், அதாவது தானாக எதனா ஒருத்தவங்க மயங்கி விழுந்தாங்கன்னா ஒரு போயிடும். விஜய் பேரை வச்சு அப்படியே பயங்கரமாக எழுதிடலாம், ஒரு வாரத்துக்கு ஓட்டிடலாம், கேஸே போட்டு உள்ளே தள்ளின்ற அளவுக்கு மீடியா பேச ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி யாரோ பாட்டிலை தூக்கி அடிச்சிருக்காங்களாம், அதை பற்றி ஏங்க ஒரு மீடியா கூட கேட்க மாட்டீங்க? ஏங்க ஒரு இந்த நியூஸ் நான் இந்த அளவுக்கு அங்கே நீங்கள் விலை போயிருப்பீங்க? சத்தியமாங்க பாலிட்டிக்ஸ் அவங்கள கூட மன்னித்து விட்டுருவாங்க, அவங்க நடத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா உங்கள் சேனல் அதால பாதாளத்துக்கு போயிடும். கண்டிப்பாக இந்த நியூஸ் பொய் செய்தியாக தான் போடுவாங்க, இதை பார்க்க வேணாம் அப்படின்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், வாஷ் அவுட் தான். அது மட்டும் தெரிஞ்சுங்க. எல்லாருக்கும் இதில் என்ன அறிக்கை வந்திருக்குன்னா, டிஜிபி அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்கும் பாதுகாப்போம், சரிங்களா, எல்லாமே கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதை பற்றி வந்து நியூஸ் மீடியாங்களும் சில பேர் பேசுனீங்க, சரி ஓகே தான். ஆனால் இந்த விஷயமும் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நடந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒரு சாராக இருக்காதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி போலீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் எல்லாருக்கும் சரி இருக்கணுன்றதை நான்